ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கணும்னா மொபைலா இருந்தா யூடியூபோட அப்ளிகேஷன் இருக்கு, அது வழியா போய் பார்த்துடலாம். அதே இது டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ இருந்துச்சுன்னா யூஆர்எல் கொடுத்து அந்த பேஜுக்குள்ள போய் யூடியூப் வீடியோ பார்க்கலாம். நான் இந்த வீடியோல மொபைல்ல நம்ம யூடியூப் வீடியோ பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோட கண்டென்ட் பெர்ஃபெக்டா இருக்கணும், முதல்ல அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவோட இந்த பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதோட கிளாரிட்டி நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத தெளிவா இருக்கணும். ஆடியோ இது எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, பொருத்தமா இருந்ததுன்னா அந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுல ஏதாவது மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். சோ இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தான் யூடியூப் என்ன பண்றாங்கன்னா அப்பப்போ புதிய அப்டேட்ல சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய யூடியூப்லயே ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எத்தனை பேர் பயன்படுத்துறீங்கன்னு தெரியல. ஸோ நீங்க யாராச்சும் பயன்படுத்துறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு லென்த்தியான யூடியூப் வீடியோவை நம்ம மொபைல்ல பார்க்கலாம். அந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்றோம், நல்லா இருக்க மறுபடியும் பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த வீடியோக்கு மேல தட்டுவீங்க, மறுபடியும் பிளே பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட யூடியூப் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு கூட பிரத்யேகமா ஒரு செட்டிங்கை கொடுத்திருக்காங்க, லூப் வீடியோ அப்படிங்கிற ஒரு செட்டிங். இந்த செட்டிங் எப்போதுமே டிஃபால்ட்டா தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் இதை ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த வீடியோ திரும்ப திரும்ப பிளே ஆகிட்டு இருக்கும். நீங்க எப்போ அந்த செட்டிங்கை ஆஃப் பண்றீங்களோ அப்பந்தான் அந்த திரும்ப திரும்ப பிளே ஆகக்கூடிய அந்த விஷயம் ஸ்டாப் ஆகும். அது வரைக்கும் அன்லிமிட்டடா பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த அற்புதமான ஒரு விஷயம் யூடியூபோட வீடியோல ஒளிஞ்சிருக்கு. ஸோ இது எங்க இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு செட்டிங்கும் சும்மா சாதாரணமா அவங்க அதுல ஆட் பண்ணல. நம்ம ஈஸியா என்ன பண்ணுவோம்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க போயிடுவோம். பட் டெக்னிக்கலி நிறைய விஷயங்களை இதுக்கு பின்னால இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது மூலியமா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ லூப் வீடியோ எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூடியூபை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பாஸ் பண்ணுங்க, இல்லைன்னா தட்டுனீங்கன்னா டாப் ரைட்ல ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை நீங்க தட்டினீங்கன்னா இங்க மோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். இங்க லூப் வீடியோ அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்கு. நான் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா நான் ஒரே வீடியோவை ரிப்பீட்டடா பார்க்க மாட்டேன். அப்படி நீங்க மறுபடியும் பார்க்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த லூப் வீடியோ பக்கத்துல அந்த டாகிள் இருக்குல்ல, இதை நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோவை மறுபடியும் நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். யூடியூப் வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கக்கூடாதுன்னா நம்ம எதிர்பார்க்கறது யூடியூப் கிரியேட்டர்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி வீடியோ ரெடி பண்ணியிருப்பாங்க, யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் எந்தவித குறையும் நம்ம சொல்ல முடியாது. பட் யூடியூப் பிரத்யேகமா இதுக்குன்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கையும் யூடியூப்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு பேரு தான் வந்து ஆம்பியன்ட் மோட். இது டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும், வேணுங்கிறவங்க இதை ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பியன்ட் மோடு வந்து என்ன பண்ணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஜஸ்ட் அந்த ஆம்பியன்ட் மோட ஆன் பண்ண மட்டும்தான் போறீங்க, சரிங்களா? நீங்க பாத்திருப்பீங்க உங்க போன்ல ஃபுல் ஸ்கிரீன்ல நீங்க வீடியோ ஓபன் பண்ணிருவீங்க. அந்த எட்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு லைட் பேக்ரவுண்ட்ல இருக்கும், இல்லைன்னா டார்க் பேக்ரவுண்ட்ல இருக்கும், அப்படிதானே? அப்போ அந்த வீடியோ வந்து எந்தெந்த இடத்துக்கு அது மூவ் ஆகும்போது அதுக்கு இடத்துக்கு தகுந்தபடி அந்த எட்ஜஸோட கலரும் மாறும். அதுக்கு தான் இந்த ஆம்பியன்ட் மோட். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவை பாக்குறாங்கல்ல, அவங்க நான் ஸ்டாப்பா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரியக்கூடாது, சரிங்களா? அப்ப அந்த டயர்ட்னஸ் தெரியக்கூடாதுன்னா அந்த ஸ்கிரீனோட எட்ஜ்ல வந்து ஒரு சாஃப்ட் க்ளோ எஃபெக்ட் வந்து கொடுக்கறாங்க. அதுக்கு அந்த வீடியோட மைய பகுதியில் ஒரு கலரை செலக்ட் பண்ணி அதை எட்ஜஸ்ல கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கும் போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. இது எல்லாம் எப்போ செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா அவங்க யூடியூபை வந்து டார்க் மோட்ல வச்சா மட்டும்தான் இந்த ஆம்பியன்ட் மோட் வந்து ஒர்க் ஆகும். அதே லைட் மோட்ல வச்சீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. அதனால நீங்க எப்போதுமே உங்களுடைய யூடியூபை வந்து டார்க் மோட்ல வச்சுட்டு இந்த ஆம்பியன்ட் மோட வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் பாருங்களேன், உங்களுடைய அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. ஸோ இதைத்தான் வந்து யூடியூப் எதிர்பார்க்குது. ஸோ இது மூலயமா சம் ரெவென்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்ல, அதுக்காகவே கொடுக்கப்பட்டது தான் இந்த ஆம்பியன்ட் மோட். இது எங்க இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை இதுக்குள்ள பூத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம யூடியூப் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணிட்டு ஒரு வீடியோவை நம்ம என்ன பண்ணுவோம், பிளே பண்ணுவோம். பிளே பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை நீங்க தட்டுனீங்கன்னா கீழே மோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஆம்பியன்ட் மோடுன்னு இருக்கு. இதை வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆம்பியன்ட் மோடுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு சின்னதா ஒரு ஐகான் பார்க்கலாம். அந்த ஐகான் பாத்தீங்களா, அதாவது நீங்க வீடியோ பிளே பண்ணும்போது அதோட எட்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒன்று லைட் தீம்ல இருக்கும், இல்லைன்னா டார்க் தீம்ல இருக்கும். ஸோ அதை கவர் பண்றதுக்கு தான் இந்த ஆம்பியன்ட் மோட். அதாவது நான் ஸ்டாப்பா நீங்க வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல தான் பார்க்க முடியும். வீடியோ பிளே ஆகிக்கிட்டு இருக்கா, பிளே ஆகும்போது பாருங்க அந்த 2 எட்ஜில் பாருங்க அந்த கலர் மாறும். அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆம்பியன்ட் மோட். அதாவது வீடியோவை தொடர்ச்சியா நம்மளா பார்க்க வைக்குது. பாருங்க கலர் மாறுதா அந்த எட்ஜஸ்ல. இதே இது லைட் தீம்ல இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகாது. ஆம்பியன்ட் மோட் டார்க் மோட்ல இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசத்தை பார்க்கலாம். கடைசியா ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். அது என்னன்னா, நீங்க ஒரு யூடியூப் வீடியோவை உங்க மொபைல்ல பாக்குறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. திடுப்புன்னு பேக்ரவுண்ட் ஒரு சவுண்ட் வருது. உடனே நம்ம கை எங்க போகணும்னா போனோட வால்யூமுக்கு போகும். ஒன்னு கூட்டுவீங்க, ஒன்னு குறைப்பீங்க. இதைத்தான் நம்ம பண்ண முடியும். ஆனா யூடியூப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அடிக்கடி அந்த போனோட வால்யூமை கூட்டணும் குறைக்கணும் அவசியம் கிடையாது. நாங்க ஒரு செட்டிங் கொடுத்துருக்கோம் யூடியூப் வீடியோல, அதை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதோட பேரு தான் ஸ்டேபிள் வால்யூம். இந்த செட்டிங்கை நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு அடுத்து நம்ம வீடியோ பார்க்க போயிடுவோம். ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு கூட அந்த செட்டிங்ஸ்குள்ள போகலாம், இல்ல பிளே பண்ணிட்டு இருக்கும்போது கூட செட்டிங்ஸ்குள்ள போகலாம். மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேபிள் வால்யூம், இதை நான் வந்து டிஃபால்ட்டா பெர்மனெண்டா எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதுங்களா? இதை நான் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோவில் ஒரு சில வீடியோக்கள் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கு, குறைவா இருக்கு. அப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் என்னுடைய ஃபோனோட வால்யூம் வந்து கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதுக்காக தான் ஸ்டேபிள் வால்யூமை வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த ஸ்டேபிள் வால்யூமை வந்து நீங்கள் தட்டி விட்டுக்காங்க. யூடியூப் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவே இருக்காது. யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவங்க இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை வச்சிருக்கான், அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.